சென்னையில் தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா போர் காரணமாக வரக்கூடிய அந்த வரத்து அப்படிங்கிறது பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் வணிக சிலிண்டர்கள் அப்படிங்கிறது கடுமையாக தற்போது அந்த பர்ச்சேஸ் பண்றதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. தேவையான அளவுக்கு வணிக சிலிண்டர்கள் கிடைக்கிறதுல இன்று புக் பண்ணோம் அப்படின்னா 2-3 நாட்கள் கழித்து தான் கிடைக்கக்கூடிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. குறிப்பா திருவல்லிக்கேணியை பொறுத்தளவிற்கு எப்பொழுதுமே பிரியாணி கடைகள் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். குறிப்பா நோன்பு திறப்பு அப்படிங்கிறதுனால ஏராளமான மக்கள் குறிப்பாக பிரியாணி கடையில் தற்போது பிரியாணி வாங்குவார்கள். இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சிலிண்டர் கிடைக்குதா அப்படிங்கறத பத்தி பேசலாம். சார் வணக்கம். இப்போ வணிக சிலிண்டர் அப்படிங்கிறது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல் இருக்கு? சிலிண்டர் தேவையான அளவுக்கு இருக்கா? சிலிண்டரு டே பிஃபோர் எஸ்டர்டேலேருந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு, பிளாக் பண்ணிட்டாங்க. 2300 நாங்கள் 3 நாள் முன்னாடி. நேற்றுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக், சிலிண்டர் ஒரு சப்ளையும் இல்லை. ஏரியாவில் பிளாக்ல ட்ரை பண்ணோம், எங்கே ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. இதே நிலைமை போனால் இன்னும் 2 நாள் பிரியாணி கடை நடத்த முடியும். அதுக்கப்புறம் நாங்களும் மூட வேண்டியது தான். ஆளோட வாழ்வாதாரம், வேலை செய்கிறவங்க வாழ்வாதாரம் என்ன பண்ண தெரில. ரம்ஜான் மாசமா இருக்கு. இந்த ஏரியா ஃபுட் கோர்ட்டு வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு இப்பயே பாதிப்பு 50% கடைங்க மூட்டாங்க. மேக்சிமம் இப்படியே போனால் எங்களை இருக்கிறத பார்த்தா 2 நாள் தான் நடத்த முடியும். சிக்கன் ரேட் வேற ஏறி இருக்கு, எல்லாம் விலை கூடுதல் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாம யோசிச்சு நிற்கிறோம். இப்போ நீங்க வழக்கமா சிலிண்டர் புக் பண்ணும்போது எவ்வளவு இருக்கும்? இப்போ வந்து கூடுதலா விற்கிறாங்களா? எவ்வளவுக்கு விற்கிறாங்க? ரெகுலரா கமர்ஷியல் சிலிண்டருங்கிறது ரெகுலரா கிடைக்கும், அது தட்டுப்பாடே இல்லை. இமீடியட்டா ஆர்டர் பண்ணா அன்னைக்கே வந்துடும். கமர்ஷியல் சிலிண்டர் பிரச்சனையே இல்லாம இருந்தது. இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் ஒரு வாரமா வந்து ஆர்டர் பண்ணா 3 நாளா வந்திருந்தது. முந்தா நேரத்துல இருந்து 2300 சொன்னாங்க. அப்படியும் வாங்கணும். ஆமா அவங்க சொன்னாங்க சிலிண்டர் வந்து 2000 ரூபாய் வந்து 2300 தான் சொன்னோம்னா சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கணும் 2 சிலிண்டர். நேற்று புக் பண்ணா சிலிண்டர் டோட்டலா ஐஓசில இருந்து வரல, இதுல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோட்டலா இப்போ இருக்கிற சிலிண்டர் 2 நாள் ஓடும். இப்போ பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ளிகன்ல நிறைய கடைங்க மூடியாச்சு சிலிண்டர் இல்லாம. ஆமா, நிறைய கடைங்க மூடியாச்சு. இப்போ இப்படியே நிலைமண்டிடுச்சுன்னா 2 நாள் நடத்த முடியும். எங்களோட வாழ்வாதாரம், எங்க வேலை செய்யற ஆளுங்க என்ன பண்றது, ரம்ஜான் மாசம் இதெல்லாம் இருக்கிறதுல என்ன செய்யறது ஒன்றும் புரியாம இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சிலிண்டர் தேவைப்படும்? இப்போ நீங்க 50% மேல கடைகள் மூடப்பட்டிருக்குன்னா அவங்க எப்படி, வேற வழி எதுவும் இருக்கா உங்களுக்கு சிலிண்டர் வாங்குறதுக்கு? இது விறகு அடுப்புல யூஸ் பண்றது. விறகு அடுப்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. செய்யறது, சமைக்கிறது, பக்கத்துல அக்க டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் பண்ணாதால சிலிண்டர் தான் ஒரு சோர்ஸா எங்களுக்கு இருந்தது. இப்போ சிலிண்டர் இல்லாததால மேக்சிமம் 2 நாள் பண்ணலாம். இப்ப இருக்க சிலிண்டர் வச்சு 2 நாள் பண்ணலாம். சிலிண்டர் இல்லைன்னா வேற வழியே இல்ல, பண்ணவே முடியாது. வியாபாரங்கிறது 100% சாத்தியமே இல்லை. நோம்பு காலம் ஈவினிங் டைம்ல, நோம்பு காலத்துல நோம்பு வைக்கிறதுக்காக காலைல நைட்ல சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க. நைட்ல சாப்பாடு காலைல 4 மணிக்கு சாப்பிட்றதுக்காக நைட் சாப்பாடு தனியா ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டோம். இப்போ நாங்கள் 2 நாள் நிப்பாட்டிட்டோம். நைட் சாப்பாடு செய்யறது நிப்பாட்டுறோம், வேற வழி இல்லை. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா இப்போ எந்த லெவல்ல போகுது, வேற வழி இல்லாம தான் இருக்கிறோம். இப்போ இமீடியட்டா ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம வர வச்சாதான் எங்களால நீடிச்சு நிலைக்க முடியும். தொடர்ச்சியா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் குறிப்பாக திருவல்லிக்கேணியை பொறுத்தளவுக்கு நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விழாவா வந்து இந்த 40 நாட்கள் நோன்பு இருப்பாங்க. மாலை நேரங்கள்லயும் காலை நேரங்கள்லயும் குறிப்பா அதிகாலை நேரங்கள்லயும் உணவு விற்பனை அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கும். இந்த நிலையில பெரும்பாலான மக்கள் குறிப்பாக ஃபுட் கோர்ட்டா இருக்கக்கூடிய இந்த திருவல்லிக்கேணியினுடைய பிரதான பகுதியில் தான் உணவுகள் வந்து வாங்கிட்டு செல்வாங்க. ஆனா இப்போ இந்த பகுதியிலேயே தற்போது இந்த சிலிண்டர் அப்படிங்கிறது இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே உடனடியாக இந்த சிலிண்டர் தேவை அப்படிங்கிறது நிவர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்டோர் தினசரி சாப்பிட்ற இடமா இருக்கும். 1000 பேர் வரைக்கும் சமைக்கிற இடமா இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையான ஒரு இடமாக மாறி இருக்கிறது. எனவே சிலிண்டர் தட்டுப்பாடை உடனடியாக மாநில மற்றும் மத்திய அரசுகள் உடனடியாக இருந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் கடை உரிமையாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.